வணக்கம் மக்களே, ஈவினிங் டைமுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் அவல் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் அரை கப் ஊற வச்ச அவல், வேக வச்சு மசிச்ச 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்கின மீடியம் சைஸ் கேரட்டையும் 1/4 கப் பட்டாணியையும் வேக வச்சு சேர்த்துக்கலாம். இதே மாதிரி 1/4 கப் கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையையும் தூவிக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கட்லெட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன பாத்திரத்தில் அரை கப் கோதுமை மாவு, 1/2 ஸ்பூன் ஓரிகானோ, 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்து போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட் பால்ஸை ஃபஸ்ட்டு இந்த கோதுமை மாவு மிக்சரில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பிரெட் க்ரம்ஸில் இதை நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அது மேலே ஒரு பேன் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற கட்லெட் பால்ஸை ஒவ்வொன்றா எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான அவல் கட்லெட் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.